அக்டோபர் 30 அற்ற சாம நேரத்திலே அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு. மல்லிகையில் தீயெடுத்து வாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இது சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இளைஞர் கெட்டு போவதை நினைத்து தேவர் மகன் சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் முக்கிய விஷயங்கள் சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் இலைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றார். கடவுள்கள் செயல இல்லை என்றார். ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு. என்னிடம் வாளையம்பட்டி மேலத்தரு முக்குளத்தூர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. கூட்டம் குறையுது. இது எதில் போய் முடியுதுன்னு நான் பார்க்குறேன். மருதுவாண்டி பாட்டு ஒன்று பாடும். தூக்கு கயர் என்னை எரிச்சிருவேன். நீ வேணா மண்ணனை ஊற்றி என்னத்த தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டும் பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பரங்குவர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். காளையார் கோயிலும் காளீஸ்வர
கோவிலும் காளீஸ்வர சரணம் கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதிருவர் மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ள வர தமிழ்நாட்டுல கண்டாளி மனை உலகம் உள்ள வர தமிழ்நாட்டுல முக்குலத்தர் பேரு சொல்லும் கயர் காத்திருக்க மருதுருவ அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா கட்டப்பொம்மு சகோதரன் ஊமதுரை வந்து கட்டபொம்மன் சகோதரன் ஊமதுரையும் வந்து கட்டப்பொம்மு சகோதரன் ஊமதுரை வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதிருவர் மரணம் தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ள வர பாளையம்பட்டி மேலத்தெரு முக்குளத்தூர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதிருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதிருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா தேவரையா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வீரமங்க வேலு நாச்சியா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா எந்த பாட்டு படித்தாலும் தாலி நீர்மால அடியா அடிக்கிறான்டா உனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 4000 ரூபாவா ஏண்டா கப்ளிங் முண்டை சாமிக்கு என்னைக்காவது ஆய் வருமாடா வந்து பாடின ஒரு புத்ரு சாமியார வேஷம் போட்டிருக்கோம் ஸ்கூல் ஆண்டு விழாவில் போட்டு விட்டேன் இன்னும் அதை கலட்டாமல் தெரியுது என்னோட பிள்ளை தான் ஆயிருக்க போயிட்டேன் தண்ணியை பிடிக்க விட மாட்டேங்கிறாங்களா உண்மையிலேயே நாடக உலகத்திலே நான் முத 15 வயசில் நாடக உலகத்துக்கு வந்தேன். அப்போ நாடகத்தில் எங்கள் வாத்தியார் மணித்தேவருக்கு அப்புறம் எனக்கு இப்படித்தான் பேசணும் இப்படின்னு சொல்லி கொடுத்தவர் எங்கள் தாத்தா. வள்ளிதிரும நாடகத்தில் இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது, வரலையெல்லாம் பெரியவங்களுக்கு தான் தெரியும். வள்ளிதிரும நாடகத்திலே இந்த தர்க்கம் பேசுகிறாங்களே, ராமாயணம் மகாபாரதம் வள்ளி நாரதன் அடிச்சுக்கிறாங்களே, இந்த தர்க்கத்தை முத மேடைகளை அரங்கேற்றம் செஞ்சு வள்ளிகளை வரட்டு வம்புழுத்தேன் என் தாத்தேன். வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவன் நான். அவர் செத்து போயிட்டாருன்னு வந்துட்டாங்கல்ல கேரத்துக்கு பேர பேத்திலாம் வந்துட்டேன், பாலை ஊத்துறதுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்து எங்கள் அண்ணே ராசாக்கூர் புரட்டா சூரிய அண்ணே, அவருடைய சொந்த மாமே என் சித்தப்பேன் அஞ்சரைக்கட்டை ஆறுமுகத்தை சந்திச்சவன். அவரு செத்து போயிட்டாருன்னு தும்மியை கொண்டாண்டா. அவர் தாண்டா மேடையில் வள்ளியை பார்த்து பாடுவார். நீ என்னத்தை வைக்க போறேன் நானே படிக்க. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, ஆறுமுகத்துக்கு காட்டாத. ஏ ஆடாதும்மா ரொம்ப ஆகாதும்மா ஆகாது, உனக்கு ஆட்ட கண்டு போக ஆடாது. மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகனை ஏத்துக்கம்மா, மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகனை ஏத்துக்கம்மா, மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன் மான்முருகனை ஏத்துக்கம்மா. எம்ம மண்டக்கனம்மா பேசின என்ன, வள்ளி மண்டக்கனம்மா பேசின என்ன, பாளையம்பட்டி மேல தெருல தெண்டங்கட்ட தான வேணுமம்மா. ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத, இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத. யாரா இந்த பாட்டை கேட்டிருக்கீங்க? ஆறுமுகத்தப்பா பாடி. முருகனுக்கு நீதானமா பொண்டாட்டி, இத அற்புதமா கூறி விட்டேன் வழிகாட்டி.
ஊறி விட்டே வழிகாட்டி அடி உன்ன பத்தி எனல உங்க அப்பையும் கவலைப்படல நீங்க 2 பேரும் பிஞ்சல அடி எங்கேயும் போய் கொஞ்சல சாமி சொன்னா கேளம்மா சம்மதமும் நீதாமா சாமி சொன்னா கேளம்மா சம்மதமும் நீதாமா எப்படி பாடுவார் அவரை மாதிரிலாம் பாட முடியாது. அதுக்கப்புறம் முத்துச்சிரிப்பி அண்ணன் பாடிச்சு பாட்டு. அதுக்கப்புறம் என் மயன் அஜித் குமார் தான் இந்த அளவுக்கு பேரும் புகழும் வாங்கினேன். என்ன பிள்ளை தொக்கெடுத்தது மாதிரியே வருவேன். மை புத்துரு தான் 5.5 கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சேன். அதே முக்குளத்தூர் வம்சல பிறந்தார் என் மாமே. அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்சவேனா அவரும் செத்துட்டாருண்ணே. ஏலை நீ நாடத்துக்கு வந்தே கேதத்துக்கு வந்தேடா. என் பக்கத்தில் வரவே மாட்டேன். தொக்கம்மா நாய் மாதிரி பரிச்சூர் பழனியப்ப தாத்தா ஒரு பாட்டு பாடுவார். உன்ன உன்ன ஊனமிங்கே உன்ன யாருங்கோ உடம்பில் குறைகள் எல்லாம் ஊனமில்லைங்கோ உன்ன உன்ன ஊனமிங்கே உன்ன யாருங்கோ உடம்பில் குறைகள் எல்லாம் ஊனமில்லைங்கோ உள்ளம் நல்லா இருந்தா உன ஒரு குறையில்லை உள்ளம் உணப்பட்டா உடம்பு இருந்தும் பயனில்லை 2 காலு உள்ளவனும் நடக்கிறான் அட ஒத்த காலு உள்ளவனும் நல்ல வழி நடக்கிறான் உன உன ஊனமே உன்ன யாருங்கோ உடம்பில் இல்ல குறையல் எல்லாம் ஊனமில்லை ஆளோளம் சோ ஆளோளம் சோ அப்படி பாடினார். அவருக்கெல்லாம் நீ வாசிச்சிருந்தனே நேரம் சிவசமாதி அடைஞ்சிருப்பா. அவருக்கெல்லாம் வாசிக்காம எனக்கு அடிக்கிறான்டா. வெறும் முளப்பாரி அடியா அடிக்கிறாங்க. இப்போ ஒன்று பாட போறேன். இப்போ நீ ஒழுங்கா வாசிக்கணும் மணிக்கட்டை உடைச்சுப்பேன். எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ வருவார் என்று எப்ப வருவாரோ வருவார் அவர் வருவார் அவர் வருவார் சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் வீரத்தேவே பாதம் பணிந்தேனே பாதம் பணிந்தேனே பாதம் பணிந்தேனே சாமியாரே பாதம் பணிந்தேனே சாமியாரே உங்கள் பாதம் பழகு நல்ல பாதம் பணிந்தேனே சாமியாரே பாதமலரடி போட்டி செய்தேன் நானும் பாதமலரடி போட்டி செய்தேன். மகனே அப்பா சாமி வாங்க சேவை பண்ண காசு இல்லையா? சேவை செய்யும் தியாகி. சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி ஈசன் பாதம் தன்னை நாட்டிடும் யோகி இதவன் பாதம் தன்னை மாற்றிடும் யோகி எல்லோரும் ஒன்றாய் எங்கே உறங்குவதாலே எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே உண்மையிலே நம் வாழ்வில் காண சமரசுங்குளாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசுங்குளாவும் இடமே ஆண்டி இங்கே ஐப்பதி எங்கே புரட்டாதி எங்கே மார்கழி எங்கே விரதமிட்டு சாம்பார் பெரிய உண்ணி கிருஷ்ணே மொட்டு முண்டை. ஆமா நான் உன்னிகிருஷ்ணே நீ அமுதா லாங்கு மொட்டு முண்டை அமுதா லாங்கு என்ன அந்த பாடலுக்கு தெரியும். அமுதா லாங்குன்னா ஹிந்தி பாடல். இரியா இந்த பாட்டுல இந்த வரியில வருமா ஐப்பசி இங்கே புரட்டாசி. ஆமா நீ என்ன சொன்ன ஆணி இங்க என்ன அப்புறம் ஆணிக்கு அப்புறம் ஆடி சொல்லலையா ஆடி ஆவணி பொட்டாச்செல்லாம் பறக்காதா?
என்ன பேசுகிற கிண்ணி மண்டை வெத்த விலைன்னு பார்க்குறேன்னா ஒரு அறதேன் யாரா நீ? ஆத்தி அதுக்கு தான் சொன்னேன் சட்டியை உதறிட்டு போடு எறும்பு கடிக்கும். அது அந்த கவுச்சி வாடகைக்கு கட்டெரும்பு ஏறத்தேஞ்சு. என்ன கோச்சி? நீ இறங்கி போய் வெத்தலை கவட்டுக்குள்ளே துப்பிட்டு வா. அந்த ஜூஸ் கேனை எடுத்துகிட்டு போய் தள்ளி ஊற்றிட்டு வா. ஜூஸ் ஊற்றிட்டு அங்கே கோமி இருந்தால் பிடிச்சி வந்து தொலை. உண்மையாகவே யாரோ ஒரு நாள் அது ஜூஸ் நினைச்சு யாரோ எடுத்து குடிக்க போறாங்க. ஜூஸ் கிடையாது, அன்னைக்கு ஒருத்தன் குடிச்சு விட்டேன். குடிச்சே விட்டாங்களா? வெத்தலை வச்சிய கேனில் துப்பி துப்பி வைப்பார். அதை மூடி வச்ச உடனே எனக்கு அம்பளிப்பு கொடுக்க வந்த ஒரு இளவட்ட பையன் ஏற்கனவே சரக்கு போட்டிருக்கேன். இதை பார்த்துருக்கேன். அந்த என்ன ரஸ்னாவில் கலந்து வச்சுருக்கேன் எச்சின்னு தெரியல. இவர் ஒளிச்சு ஒளிச்சு வாசிக்க எடுத்து கடை கடன்னு குடித்தவன் இவன் தொடையை சுரண்டி என்ன ஒரு வாட்டிலையும் சாப்பிட்டேன் போதையே ஏறல. இவர் ஏன்டா முண்டை அது வெத்தலை வச்சிடாங்க. அவன் ஐயோன்னு வெட்டி வெட்டி உதஞ்சு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் 108 வர்றதுக்கு முன்னாடி டாய்லெட்டில் ஏற்றி. என்னப்பா அந்த பையன் நல்லா இருக்கானே? இப்போ ரத்த ரத்தமாக போய் கிடக்கான். யாருங்க நீங்க? அப்பா இருக்குல்ல, எங்கள் அப்பா இருக்காருல்ல, எங்கள் அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவோட கைதட்டு. சின்னம்மா, நல்லா கை தட்டுங்க. சின்னம்மா புருஷன் தான் எங்கள் சித்தப்பா. கை தட்டுங்க. எங்கள் அம்மாவோட கூட பிறந்த அண்ணன் மயன் எங்களுக்கு மாப்பிள்ளை. இது யாருக்குமே உலகத்துல யாருக்குமே தெரியாது தானே. உங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி தான் உங்க அம்மா அப்படிங்கிறது உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. ஆமா, உங்க அம்மாவோட கூட பிறந்த இளைய ஆளு வந்து சித்தின்னு யாருக்குமே தெரியாது. கூட்ட ஒரு மாதிரியா நிலையுது. மருதங்குடிக்காரன் மண்டையை காட்டுறானோ என்ன முனிவட்ட மாதிரி போயிட்டேன். அவன் எதுக்குடா வர்றேன்? பாட்டில் பிறக்க வர்றான்னா எதுக்கு வர்றேன் தெரியலையே. அதற்கிட்ட ஆக யாருன்னு கேட்டீங்கல்ல? யாருன்னு தான் கேட்டேன். அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவோட புருஷன் தான் எங்கள் அப்பா. ஏடா இதைத்தாடா சொன்னேன். இது யாருக்குமே தெரியாதா? என்னால உள்ளே உட்கார முடியலடா. ஏன் மூலமா? என்ன அப்பாவோட பொண்டாடி அம்மா, அப்புறம் அம்மாவோட பொண்ணா புரிச்சுருந்தா அப்பாண்டா. இது யாருக்கு தாண்டா தெரியாது? சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். சாரி, இவனை யாரா இப்போ தூக்கத்தில் எழுப்பி விட்டேன்? அவனை மட்டும் இங்கே இழுத்துட்டு வாடா. அம்மா இருக்குல்ல, மறுபடியும் முதல்ல தான் அம்மாவோட அம்மா தான் அவங்க அம்மா, அவங்க அம்மாவோட அம்மா தான் இவங்க அம்மா. நீ என்னதாண்டா சொல்ற? அம்மாவோட அம்மா தான் அம்மா, அம்மாவோட அம்மா தான் அம்மா, அம்மாவோட அம்மா தான் அம்மாடா. பேர் தானே கேட்டேன். பேர் சொல்ல போறேன். இந்த ஆள்கிட்டயா பேரை தானே கேட்டேன். பேரை கேட்டா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லணும்? பேரை கேட்டியா? கேட்டுட்டேங்க. பேரை கேட்டீங்களா? இந்த ஆள்கிட்ட கேட்டேன். சொல்லி முடிஞ்சுல. ஏன் 3/4 மணி நேரமா பேரை கேட்டீங்க? பேரை படக்குன்னு வைக்கிற குடும்பத்தில் நான் பிறக்கல. எங்க அப்பாவுக்கு குலசாமி 18ஆம் படியா 18ஆம் படியா எங்க அப்பானுக்கு குலசாமி. எங்க அம்மாவுக்கு குலசாமி கல்குறிச்சி பக்கத்தில் உள்ள ஒத்தப்பனை முனியாண்டி. மானாமதுலேருந்து வண்டி ஓட்டுறாங்க. கல்குறிச்சி பக்கத்தில் ஒத்தப்பனம் இல்லையே. மூடு, எனக்கு தெரியும். எதிர்த்து பேசாத முனியாண்டி தாலி ஏறுமரம் ஏறிடுவேண்டா. எழுத்து பேசாதையா. மானாமதுலேருந்து மாட்டு வண்டி கட்டியே எங்க கிளவே 7000 வண்டி ஊட்டி அங்கே வண்டி வச்சு வரும்போது அருப்புக்கோட்டையில் தூத்த விழுந்தவனைய வண்டி மழை பெய்யுதுன்னு திரும்பிட்டாங்க. திரும்பி வண்டி ரூட்டு தெரியாம போறாங்கட ராமேஸ்வரம் கடல் கரைக்கு. மாடு கடல் தண்ணியில் இறங்கி நீச்சிக்கிட்டே இறங்க போயிருச்சு. அங்கே போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அது வெட்டுக்குத்தா போடுறாங்க. நீ சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? அருப்புக்கோட்டை எங்க இருக்கு? ராமேஸ்வரம் எங்க இருக்கு? கடல்ல நீந்திக்கிட்டு இலங்கைக்கு போயிருச்சாம்டா. இல்லை ஒரு ஊரல்ல குளிப்பாட்டினாலே ரொம்ப நேரம் நீஞ்ச விட்டா வயிறு ஊதி போயிடும். ஏன் இங்கேருந்து ராமேஸ்வரம் கடல்ல இறங்கி இலங்கைக்கு போயிருச்சுன்னு சொன்னாங்க. கொஞ்சமா ஒவ்வொரு மாட்டுக்கு காலில் 10 தர்மா கூலர் கட்டி வச்சிருந்தாங்க. தம்பி நான் என்ன கேட்டேன்? பேரை சொல்ல முடியா? நான் வந்து கோடாங்கி பேசாம திருப்பி மாட்டை திருப்பி வரும்போது எத்தனை வண்டி இடவழியில் வண்டி வரும்போது மாடு வெறிச்சுக்கிட்டு 7000 வண்டியா ஆந்திராவுக்கு போயிருச்சு. 7000 வண்டியாமியா? ஏன்னா உங்ககிட்ட காசை வாங்கி நான் அந்த பொழைக்கிறதுக்கு அருப்புக்கோட்டையில் 4 பேரை கூப்பிட்டு போய் முறுக்கு கூட ஊற்று பொழைக்கிறேன். ஏலே
தமிழ்நாடு எங்க இருக்கு, அருப்புக்கோட்டை எங்க இருக்கு, ஆந்திரா எங்க இருக்கு? என்ன பறந்துக்கிட்டா போச்சு பிள்ளைனா வண்டி மாடாது போயிருச்சு. திருப்பி வண்டியை பத்திக்கிட்டு வரும்போது அருப்புக்கோட்டையில் பலகாரம் சாப்பிட்டு போலாம்னு கிளவி வண்டி அவுக்க கிழவனுக்கு கோமணத்தை காணாமுடா. கிளவி உரியிருப்பா. திருப்பி 7000 வண்டி ஊட்டி பாளையம்பட்டி ரோட்டு வழியா போகும்போது எதுக்கு அந்த கோவணத்துக்காகவா? கல்குறிச்சியில சீமா கருவை வெட்டிக்கிட்டு இருக்கும் போது மாடு அரண்டு போயிட்டா இங்கே ரிங்கு ரோடு. உண்மையா இருக்குமா என்ன? எதுக்கு அவன் சொல்றதுக்கு ஆமா போட்டு காசு வாங்கிட்டு போவான். ஆமா 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 உண்மையா இருக்கு. திருப்பி மாட்டை திருப்பிட்டு வரும்போது அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? போயிடறான்னு சொல்ற தாய் அப்படின்னா அடுத்து என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறான் அர்த்தம். திருப்பி கல்குறிச்சி வரும்போது மாடு அத்துட்டு போய் கல்குறிச்சியில சேவு திங்குதுடா. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் சுத்துற மாடா இருந்திருக்கும். கொத்தப்பன முனியாண்டி அவனுக்கு உருவம் கிடையாது. ஒரு வாரம் கிடையாது. அதுக்கடுத்து என்ன சொல்றது? தாய் அப்படின்னா எல்லாரும் நினைப்பாங்க அருள் பிடிக்குதுன்ற ஒரு மதுரும் இல்லை. அடுத்து என்ன சொல்லுவோம்? அப்ப ஜாமிய காணாமுன்னு 7000 வண்டியில வந்த ஆளு 83,000 ஆளுக பூரான் தேடுறாங்க. ஒத்தப்பன முனியாண்டிய காணா. அப்ப கிழவிக்கு சாமி இறங்கி தலையை விரிச்சு போட்டு ஆடி நம்ம சாமி இங்க இருக்குடான்னு கல்ல காமிக்கிறா. கிழவன் கடப்பாறை ஓட்டு கல்லை நம்பி கல்லை அலசிட்டு பார்க்குறாங்க. தொண்டி 3 கிலோமீட்டர் போட்டிருக்கு மயிலு கல்லு. கிழவன் தொண்டி 3 கிலோமீட்டர் கல்குறிச்சியில இருந்தா. திருப்பி கல்லை ஊன்றாங்க. ராமநாடு 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இது நெடுஞ்சாலத்துறை பிரச்சனை. கல்லை மாற்றி ஊன்ட்டாங்க. நெடுஞ்சாலத்துறை பிரச்சனையா இருந்தாலும் கூட ராமநாடு 1 கிலோமீட்டர்ன்றானியா, தொண்டி 3 கிலோமீட்டர்ன்றியா கல்குறிச்சியில இருந்து. அந்த புடுங்கன கல்லுல இருந்து 48 கிலோ கிர்னி பழம் இருக்கு. நம்புறியா இல்லையா? காசு நம்பிட்டேன். சாமி அருள் பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. பேசாம இருக்கு. கிர்னி பழம் தண்ணி பழம் கூட இருந்திருக்கும். திருப்பி எல்லாரும் சுத்தம் பண்ணி சாமியை கும்பிடும் போது பொங்கப்பானைய காணா. பொங்கப்பானை வாங்குறதுக்கு போறாங்கடா சென்னை எக்மோர். ஏன்னா 7000 வண்டி ஊட்டி 14,000 மாடை போட்டி 83,000 ஆளுகள்லாம் சேர்ந்து பொங்க வைக்க போனவங்க பொங்கப்பானையை மறந்துட்டு அங்க யார சூம்ப போனாங்கடா. நீ மட்டுமா பாட்டு பாடுற? ஒரு வழியா சென்னை எக்மோர்ல இருந்து பானை வாங்கிட்டு வாராக. வந்த பானை மதுரையில் வரும்போது பானை நெளிஞ்சு போச்சுடா. பானைய நெலுவடா அங்கே உத்ரோச மங்கை. அங்க நெலுவெடுக்க அப்பயே 11 ரூபா கேட்டான். அவன் பரமசிவமையன் நொண்டி சாமி கும்பிடுறவன். அவன் பேரு அசோக்கு. அவங்க அப்பத்தா பேரு காத்தம்ம. இவன் மாமன் பேரு சுப்பையா. ஆமாடா அவங்க எனக்கு தெரியும். திருப்பி பானை வாங்கிட்டு வந்து 4 கல்ல அடுக்கி கிளவி பொங்க வைக்க உலக விட்டா. தீப்பெட்டிய மறந்துட்டாங்க. தீப்பெட்டி வாங்குறதுக்கு போறாங்கடா. திருகண்ட லாங்கு. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. நானும் இந்த காசை வாங்குறதுக்கு நீ சொல்றதுக்கெல்லாம் இந்த திருகண்ட லாங்கு எங்கடா இருக்கு? அது ஒவ்வொரு இருக்கு. அது எந்த மாவட்டத்துல இருக்கு? மதுரை மாவட்டம், விருதுநகர் வட்டம், மானாமதுரை ஒன்றியம், சிவகங்கை பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. அது மருதங்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது. மானாமதுரை வடக்க தெற்க கிழக்க மேற்க வடக்க மேலப்புடாறு தெற்க கலிசேரி கம்மாயில இறங்கி போனா 3 கிலோமீட்டர் இருக்குடா. கடன்லாம் நீ சொன்னது இப்ப 5 மாவட்டத்தை சேர்த்து சொல்லிருக்கியாடா. இது என்னடா ஊரு? நம்புறியா இல்லையா? முனிய இறங்கி நம்பிட்டேன். தீப்பெட்டி வாங்கி வந்து பத்த வைக்கும் போது தீப்பெட்டி நனைஞ்சிருச்சு. காய வைக்க போறாங்கடா. கானாடு காத்தேன் போகலன்னா இங்கனக்குள்ள விரிச்சு விட்டா காயாதாடா. இங்கனக்குள்ள ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. உழப்பி பெருமனு அங்கே போயிட்டாங்க. ஏன் ஆடு மேயிறது தீப்பெட்டியுமா மேயுமுடா? ஒத்திக்கிட்டு சாமி இறங்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வழியா பொங்கலை வைக்க பொங்கப்பானை ஒதுக்கிது. குலவோட ஒரு சக்காலத்துக்கும் தெரியலடா. குல ஓடுற பொம்பளைய கூப்பிட கிளவிய கூப்பிட கோயம்புத்தூர் ஓரார் நம்ம கிளவியாட்டா. பலியாவில் இருக்கிறாரு. எல்லாம் குறுக்கு தெரிச்சு போயிருங்களா? ஆசாரம் தவற மாட்டேன்ப்பா. நான் ஒத்தப்பன முனி எரிஞ்சது தாண்டா. எடுக்க மாட்டேன்டா. எரியாதீங்க, செதறி போயிரும்.
எரிய வேணாம் ஐயா. முனியாண்டி இறங்கும் போதே கேட்டுக்குருவோம். அப்பா ஐயா முனியாண்டி ஐயா, ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன் ஐயா. நீ அந்த அருளோட எனக்கு கொடுத்துருணும். எப்படி இந்த கொடுக்குற சம்பளத்தில் 10,500 சேர்த்து கொடுக்கலாமா? கொஞ்சம் கையை விடுப்பா, மலை ஏறுற மாதிரி இருக்கு சாமி. காசு கேட்டா எல்லாமே இறங்கிடும். திருப்பி குலவை ஓடுற கிளவியை ஏற்றிட்டு வராங்க. என்ன விளங்காதாலும் ஒரே அடி பிறந்தையில் அடிச்சு போறிய ஒன்னு எடுத்தாயா பமுக்காமனார். நீ யாரையா உன்னை யாரையா பேர் கேட்க சொன்னது? குலவை ஓட்ட கிளவியை கூட்டு வந்து பானை ஒதுக்கிது, பொங்கி வருது. குலவை ஓடும் போது அந்த கிளவிக்கு செட்டு பல்லு உள்ள விழுந்துருச்சுடா. பொங்க பானையை அலசுறதுக்கு போறாங்கடா. பேச்சாத்தா குடி பேச்சாத்தா குடி எங்கடா இருக்கு? பாளையம்பட்டி கல்குறிச்சியில் குலவை ஓடாம தெரியாமையாடா இருக்கிறாங்க. நீ ஏடு சொல்லியிருந்தேன்டா 1000 பேரை கூப்பிட்டு வந்திருப்பேன் குலவை ஓட. போட்டாங்கடா. ஒரு வழியா கிளவி பானையை வச்சு பொங்க கிண்டும் போது மண்ட வெள்ளத்தை காணா. மண்ட வெள்ளம் காணலைண்டா. மண்ட வெள்ளம் வாங்குறதுக்கு போறாங்க மணப்பாறை. ஆமா, இங்கனக்குள்ள கிடைக்குமாடா? காரியாவட்டியில் கல்குறிச்சியில் மண்ட அன்னைக்கு கடை அடப்பு பொத்திட்டேன். நீ கொடுக்குற காசுக்கு இன்னும் ஒரு வழியா பொங்க வச்சு இறக்குறா நம்ம கிளவி. பெரிய பேமையன் அரவிந்துக்கு சாமி இறங்கி மங்கு மங்குனு தவி பொங்கப்பானையில் விழுந்து பொங்கலை சாய்ச்சி விட்டேன். பொங்கப்பானை அலசுறதுக்கு போறாங்கடா ராமேஸ்வரம் கடற்கரை. அம்மாடா, ஒரு பொங்கப்பானை அலசுறதுக்கு இங்கனக்குள்ள ஒரு குடம் தண்ணி கிடைக்கும். அந்த சாமிக்கு அங்கே அலசனாத்தான் ஏத்துக்கிறேன். அவன் அண்ணே முனி நீ சொல்லுடா இன்னும் 1/4 நேரம் நீ சொல்றதுக்கு போட்டுட்டு நான் இந்த காசை வாங்கிட்டு போறேன். ஒரு வழியா பொங்க வச்சு கிடா வெட்ட போறாங்க. அப்பாடா, கிடா வெட்ட அருவாளாக்கானா. அப்ப கிளவன் சேவிங் பிளேடை வச்சு ஒரு அறுத்தாரு. கழுத்து 2ஆ போச்சு. அந்த கிடா ஒத்த கிடா 650 கிலோ கறி இருந்துச்சுடா. 3 செவரொட்டி உள்ள இருந்துச்சு. 650 கிலோ என்னடா? 850 கிலோட இருந்திருக்கும். இதை பாளையம்பட்டி ஊரா வித்துருப்பாங்க. ஒரு வழியா சோத்த வச்சு காது குத்தி பேர் வைக்க போறாங்க. என் பேரத்தானே கட்டிய பேரை சொல்ல போறாங்க. அம்மா ஆட பிறந்தது மொத்தம் 13 சின்னம்மா. 13 சின்னம்மால 12ஆவது சின்னம்மா கட்டி கொடுத்து ராமர் லட்சுமணன் 2 உள்ள பிறந்து இந்த லட்சுமணே சொல் பேச்சு கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிட்டே ராமர் மட்டும் இருந்தேன். அந்த ராமருக்கு கல்யாணம் பண்ணி ராமனுக்கு 5 வருஷமா பிள்ளை இல்லை. அப்ப 7ஆவது சின்னம்மாவை கட்டி கொடுத்தாங்க. 3 வருஷத்துல சித்தப்ப வேறாம தீர்ந்து விட்டு வந்து ஆடு மேய்க்க போன இடத்துல அங்கே பொண்ணுச்சாமியை கை பிடிச்சி 3 ஒம்பளை புள்ள ஒரு ஆம்பளை பையன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏற்கனவே ராமனுக்கு கல்யாணம் ஆச்சுல. அவனுக்கு பிள்ளை இல்லை. அவன் பொண்டாட்டி கோச்சிட்டு போய் திருப்பி லட்சுமணனை சேர்த்து வச்சு மறுபடியும் அவனுக்கு 5 வருஷம் கழிச்சு ஆம்பளை பிள்ளை வந்தேன். இந்த புவனேஸ்வர மகன் மூத்த மகனும் அந்த கன்னிச்சாமி மகன் இளைய மகனும் 2 பேரும் சேர்ந்து கோய வைக்க போய் இப்போ வச்ச பேர் யாரு வேறுன்னா அவன் பேர் தாண்டா சுனித்து. இப்பத்தாயா சுனித்து பேரை சொல்லியிருக்கியா? இன்னும் அவன் பேரை சொல்றதுக்கு இன்னும் 3/4 நேரம் ஆகும்யா. அவன் பேரை கேட்டுறாதையா. ஐயா ராதாகிருஷ்ணா, நீ இவ்வளவு நேரம் பேசுனது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுயா. இந்த நாடகம் நடத்துவதற்கு தேவர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட கட்டம் வள்ளியம்மன் நாடகத்துக்கு இந்த மொத்த அமௌண்ட் நான் கட்டுறனியா. இப்போ சொன்னதை அப்படியே நீ ஒரு வட்டம் திரும்பி சொல்லியா. ஐயோ, என்னடா அது திரும்ப சொன்ன சாமி வந்துருது. முனியை எரிஞ்சதாப்பா. ஆமா, எரிஞ்சு பூரா இது திருநெல்வேலி வரைக்கும் போயிருச்சு. எரிஞ்சது தமிழகமே சுத்திருச்சியா. தமிழகத்தையும் தாண்டி ஆந்திரா வரையும் போயிருச்சு. வேற எதுவும் கேட்கறாரா? வேற எதுவும் கேட்டாருன்னா அவரை ஒன்னே விட்டுட்டு அவரை தான் அடிப்பேன். சரி, உங்க அப்பா வேற என்ன? மாட்டு ஐயா பேரை அப்பாவுக்கு சாமி நீ பேரை சொல்ல. ஐயா பேரை கிட்ட என்ன நீ ஆதாரட்டியா படுத்துக்கிற? சும்மா இருக்கியா? சும்மா மண்டை காஞ்சி வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். என்னத்த தெரிஞ்சு என்ன பண்ண போற? ஓட்டு காசு கொடுக்குறியா? அதை விடு. உங்க அம்மா வேற என்ன? அம்மா வயசுக்கு வரல. ஐயா எங்க அப்பா ஒரு நம்பிராஜு, எங்க அம்மா ஒரு நங்கை மோகினி, எங்க பேரு கிள்ளி வேலவே வீரத்தேனை. அவ்வளவுதான். என்ன கூந்தலுக்கு இங்க வந்திய? மசுரன் என்ன மசுரன் சொல்றேன்? ஆமா, அப்படித்தான் சொல்லுவேன். எவ்வளவு பெருமையா அவனை பேசிக்கிட்டு இருக்கேன். ஜாமியார்னு மசுரன் சொல்றேன். அப்படித்தான்டா பேசுவேன். என்ன மயிருக்குடா வந்தியா 2 பேரும்? மசுருன்னு சொல்லாதீங்க. ஏன் மயிருக்கு என்ன பெருமை இருக்கா? மசுரை விட்டு மிதமா நினைக்கவே விடாது. ஏன் மயிருக்கு என்ன பெருமை இருக்கா? மசுருக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கு. என்ன பெருமை இருக்கு? உசுரை கொடுத்த சாமிக்கே மசுரத்தான் கொடுக்க சொல்லிருக்கேன். ஏன் கையை கொடுக்க வேண்டியானே? கையை கொடுக்கலாம், திரும்பி முளைக்காது முட்டு கையா போயிடும். ஒரு காலை கொடுக்க வேண்டியானே? நொண்டி காலா போயிடும். ஒரு காதை கொடுக்க வேண்டியானே? எதை கொடுத்தாலும் திருப்பி முளைக்காது. எவ்வளவு எத்தனை வட்டம்னாலும் தம்பி ஒரே அறதான் கிருகிருன்னு வந்து அப்படியே மருதங்குள்ளே விழுந்துருவேன்.
புருவ மசரு, வீசையில இருந்தா மீச மசரு, தாடியில இருந்தா தாடி மசரு, நெஞ்சில இருந்தா நெஞ்சு மசரு. ஐயா முனியாண்டி போயாம வந்து இறங்காதயா. வந்தாலே ஏதாவது ஒரு அருள் சொல்றாரா? நிலத்துல இருந்து இறங்குறிய என்ன விட்டு விட்டு காய்ச்சல் வருதாயா? விட்டு விட்டு காய்ச்சல் வருதா? என் தங்கச்சி வள்ளி பார்க்கலாமா? என் ஆள் ஒன்று இருக்கு. கூட்டி கொண்டு விடு. கூட்டி கொண்டு விடுனா கூட்டிட்டு வான்னு சொல்றார். நல்ல மனிதர் தான் அவர். கூட்டி வந்து விடுன்றார். தூய தமிழ், ஏன்னா அவங்க நாட்டு பாசை. கூட்டி வந்து விடு. தூய தமிழ்ல சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. என் இதயம் கொப்பளிக்குதே, என் கிட்னி சுருங்குதே. கொப்பளிச்சா கீழே துப்புடா. விட்டு எனக்குன்னு ஒரு பேர் இருக்கிறா. அந்த பேர் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பேரோட சம்பாத்தியம் வரப்போகுது. எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸா? அருப்புக்கோட்டையில் ஒரு ஆபீஸு, பாளையம்பட்டியில் ஒரு ஆபீஸு, கள்ளக்குறிச்சியில் ஆபீஸ் நெடுக்க போட்டுருவான். இளைஞர்கள் ஊரா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சும்மா. இளைஞர்களுக்கு என்ன? இளைஞர்களுக்கு 2 இன்ச்சு கப்ளிங்கு, இந்த பிரியாதலுக்கு 3 இன்ச்சு கப்ளிங்கு. அண்ணே தம்பிக்கு ஒரு வேலை போட்டுக்குண்ணே. ஏய் நீ தாண்டா டோக்கன் கொடுக்குறவன், நீ ரூம்ப சுத்தம் பண்றவன். கண்ணே கண்ணே வெள்ளையம்மா கூட பிறந்திட்ட எப்பிறவே கூட்டுக்கிளி போல பந்தமடா ஒரு நாளும் பிரியாத எந்த நன்னா தம்பி பாண்டியனே ஐயா வீரமல்லு இன்று பிரிந்தோமடா 2 பேரும். அண்ணா அஞ்சா ரசிக்கவே எந்த அண்ணன் தம்பி மடுவுல வயதும் ஏன் நந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி நம்ம ரம்மியமாகவே தம்மங்க பாடல நீ வாடி. ஏன் ரஞ்சிதமே அழகு ரஞ்சிதமே வாடி நந்தவனத்துல கொஞ்சி விளையாட ரம்மியமாகவே தம்மங்க பாடல நீ பாட. சித்திர திருவிழா தேரோடுது நீ வாடி அடி செல்ல கிளியே அஞ்சுதமே நீ வாடி. 1000 கோடிகள் அளவுக முத்த முகம் மாறி அந்த ஆதிஜீவன் பிள்ளை மேனி புள்ள வந்த திருநீர். 1000 கோடிகள் அளவுக முத்த முகம் மாறி அந்த ஆதிஜீவன் பிள்ளை மேனி புள்ள வந்த திருநீர். இருக்கும் செடியோட இருக்கி பொடி செய்ய மாமா முருகனைய போல முருகி தவி சென்னையாமா நாளன பொண்ணு நான் வரதா வீரன விழுதன நாளதா ஏதோ என் மனதானா நினைச்சு வீணா இருக்கும் செடியோர இருக்கி பொடி செய்ய மாமா முருகனைய போல முருகி தவி சென்னையாமா. ஒரு கால அங்கிட்டு வச்சுனா கீழே விழுந்துருவேன். நீர் காக்கா வெளியே இருந்துகிட்டு பிடிக்காது ஒண்ணும். அப்ப இது குண்டிகள் வச்சா
சாமி எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க செய்யறதே காலித்தானே, அவங்க மியூசிக் பண்றாங்க. உங்களை வச்சுக்கிட்டு போங்கடா. மியூசிக் பாட்டு எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? மியூசிக் பாட்டு எதுக்கு கூப்பிட்டீங்க? தம்பி 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 நீ போதும் போ, சம்பளத்தை வாங்கிக்க, வீட்டுக்கு போ. அது கூப்பிட்டு நினைச்சிட்டு வருவோம் மயிர் மேனே. சாமி நீ பக்கத்துல பொண்ணு என்னமா வாராயன் சொல்லி வாராயோ மன்னபந்த சாமியார் வராரா? கோழி வாங்க உங்களை பிடிகண்டெல்லாம் பிடிகிண்டு இப்ப என்ன நான் பாடணும்? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி படிக்க விழலாமா? இந்த பொம்பளைங்க கத்தப்பட்டு தடிக்க விழலாமா? கண்டனமும் குண்டலமும் அச்சம் மாடோம் நானோ எதுக்கு இடிச்சதுக்கா? எஸ் ரவி என் தம்பி சார்பாக என்னுடைய மகளுக்காக ரூபாய் 201. நன்றி. வாங்க சாமி, ஆடி பாடி வரவேற்பதை கொப்புல பண்பு வாருங்கள். இல்லை நான் இங்கே நிற்கிறதுக்கு நான் நின்றுவேன். இவங்க 2 பேரும் நின்றோம்னாக்கா என்னால் நிற்க முடியாது. அப்படிங்கிறப்ப வாழ்க பெருமக்களே வாழ்க. காலம் மாடு தலை போட்டத மாதிரி நிற்கிறேன். தம்பி எதையா மாடு குடிக்கிறியா? இருங்க பாயன், நான் போய் கேன் எடுத்துட்டு வந்து கோமியம் பிடிச்சிக்கிறேன். மாடு குடிக்கணும்னா முதல்ல கொம்பை பிடிக்கணும்யா. கொம்பை பிடியா? அண்ணே கோமியம் உப்பு வைக்கும். நீங்க சாமி மெதுவா பேசுங்க. வாழ்க பெருமக்களே வாழ்க. எதுவும் கிடைக்காம கரண்ட்ல போய் கை வைக்கிறேன். முண்டை கண்ணு தெரியாம சிலையடி வெட்ட தெரிஞ்சுடா. நேரம் சிலா குத்தால சங்கில வெட்ட தெரிஞ்சு. ஆகாயத்துக்கு போயிட்டு வர்றேன். சரி என்ன நடந்துச்சு? இப்ப என்ன பண்ண நான் பாக்குறேன். இது எனக்கே தெரியல. எவ்வளவு தூரம் இருக்கா? இருக்கு இருக்கு